ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எடுத்த vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அன்றைக்கி நான் என்னென்ன ரெடி பண்ணியிருந்தேன், நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அன்னைக்கு காலையிலேயே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்லாங்கிற பிளான் தான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மார்னிங் பூஜை இருக்குன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. அதனால் ஈவினிங் போல் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை அப்படியே சேஞ்ச் பண்ணியாச்சு. மார்னிங்கே சாமிக்கு தேவையான சுண்டல்லாம் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே ஸ்வீட்டுக்கு சேமியா ஜவ்வரிசி போட்டு பாயசம் ரெடி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். அதுக்காக ஜவ்வரிசியுமே ஒரு 1/2 hour முன்னாடியே வாட்டரில் சோக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சுண்டலுமே வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். நான் சாமிக்கு வெறும் சுண்டல் தாங்க எடுத்து வைப்பேன். அதனால் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டேன். இப்போ அதுவுமே விசில் வரக்கூடிய கேப்பில் பார்த்திங்கன்னா காலையிலேயே கோலமாவு அரைச்சி வச்சுருந்தேன். லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் வச்சதுனால அப்படியே கெட்டியாகிடுச்சு. விசில் வரக்கூடிய கேப்பில் பார்த்திங்கன்னா போய் கோலம் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது தான். 2 கைப்பிடி பச்சரிசி, அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கோலம்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா டைல்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்புறம் நிலைவாசல் படி எல்லாமே டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் இந்த மாவு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலம்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வேக வச்சுருந்த சுண்டலுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதையுமே ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. இப்போ சுண்டலுமே தண்ணியெல்லாம் இதாகிறதுக்குள்ளே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியுமே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதை நான் குக்கரில் தாங்க போட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன். இதை நம்ம ஓப்பன் பாட்டில் வேக வைக்கிறதுனால வேக வச்சு எடுக்கலாம். பட் ஆனால் ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னா குக்கரில் தான் போட்டு வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசி ஏற்கனவே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். அது வெந்து வர கேப்பில் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு தேவையான பாலுமே காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அப்படியே பாயசத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பாலுமே காய்ச்சி எடுத்துகிட்டு ஃபேன் கறி வச்சு அதை ஆறுற கேப்பில் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் சுண்டலுக்கு தேவையான தாளிப்புக்கானதெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வேலை கரெக்டாக இருந்ததுங்க. மதியம் ஒரு 1 மணி போலவே அப்படியே 1 by 1 பார்த்திங்கன்னா அப்படி எல்லா வேலையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம vlog எடுத்துகிட்டே எல்லா வேலையும் பண்ணுறப்போ பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4 மணி போல் ஆகிடும். 4 மணிக்கு மேலே சாமியுமே கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது வேக வச்சுருந்த சுண்டலுமே சாமிக்கு வைக்கிறதுக்காக தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது பாயசத்துக்கு தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம குயிக் அண்ட் சிம்பிளான சேமியா ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுலேயே எக்ஸ்ட்ரா அந்த நெய் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னாவே லைட்டாக ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியுமே ஆட் பண்ணியாச்சு. தண்ணியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்துருச்சு அப்படிங்கிறது கை வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும். இப்போது நம்ம வேணுங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருந்தேன். நான் ஸ்வீட்டில் எது பார்க்காம சமைச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கூடவே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பால், அதையுமே ஆட் பண்ணியாச்சு. அதுவுமே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பாயசத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கிறப்பவே நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ரொம்ப திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கிறப்பவே எடுத்து சர்வ் பண்ணிட்டேன். பாயாசம் எடுத்து வைக்கிறப்பவே தனியாக ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா சாமிக்குமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க குயிக்காக சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா ஹீட்
ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க சுண்டலுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது காரத்துக்கு லைட்டாக வரமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி தேங்காவை மிக்சியில் போட்டு பல்ஸில் வந்து விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னாவே மசாலா நல்லா கோட்டாகி வந்துடும். ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான வெள்ளை சுண்டல் வந்து ரெடி. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுப்பெல்லாம் துடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் போயிட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு தேவையானது வாங்கி தானே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டே வந்துட்டு மாயில தோரணம் மட்டும் வந்து கட்டி எடுத்து வச்சிட்டேங்க. ஏன்னா வெளியிலேயே வந்து வச்சோம் அப்படின்னா வாடி போயிடும்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட்மே சரியாக நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ தான் வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க வந்து எடுத்து எனக்கு என்ட்ரன்ஸ்லாம் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பூவுமே ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோஸ்க்குள்ளே வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து அப்படியே டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். இப்போ அதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். என்ட்ரன்ஸில் கட்டியிருந்த மாயிலை தோரணம் வந்து என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா காற்று அடித்ததுனால அப்படியே ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் தான் வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் பிளெயினாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சந்தனமும் குங்குமம் வந்து வச்சுருந்தேன். தோரணம்லாம் கட்டினது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா மாயிலை வந்து இருந்ததுங்க. அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாமி ரூமோட என்ட்ரன்ஸில் ஸ்க்ரீன் ராட் வந்து இருக்குது. அதில் அப்படியே வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தாம்பூலத்தில் வந்து அப்படியே 1 by 1 எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தாம்பூலத்தில் வந்துட்டு தேங்காய், பழம், அதுக்கப்புறம் பொரி, வெத்தலைப்பாக்கு, வண்டிக்கு வைக்கிறதுக்காக பூ எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட் வந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுண்டல், பாயாசம் எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. தனித்தனியாக வைக்கிறப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வச்சுருந்தேன். எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு ஹஸ்பண்ட்மே ரெகுலராக ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருந்தாங்க. நானும் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தேன். எல்லாத்துக்குமே வந்து பொட்டெல்லாம் வந்து வச்சாச்சு. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே பரபரப்பாக எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா வண்டியெல்லாம் வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஃபுல்லாக கிச்சன் ஒர்க்லாம் வந்து பார்த்துக்குவாங்க. எல்லோரும் தனித்தனியாக பிரித்து பண்ணுறப்போ அந்த வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவும் வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக வந்து இருக்குங்க. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்மளே எல்லா வேலையும் வந்து பண்ணுறதுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்தது. நானும் பூஜை ரூமில் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதவு ஜன்னல் எல்லாமே வந்து பொட்டெல்லாம் வந்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டுமே கீழே வண்டியெல்லாம் வந்து கழுவி ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. அங்கேயும் பொட்டெல்லாம் வந்து வச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வத்தி குச்சி, சாம்பிராணிலாம் வந்து காமிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுண்டல், பாயாசம்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டோம். அன்றைக்கு டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்ததை இன்னொரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.